சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் கண்டு கொண்டா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள நுழைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள நுழைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்புதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்புதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆம் தகப்பனே, வானம் பூமியும் என்னுடையதுன்னு சொன்னீங்க, பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்னு சொன்னீங்க. நான் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீங்க தகப்பனே. ஒரு விசை கூட அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தகப்பன் அல்லவா. காற்றையும் கடலையும் அதட்டின தகப்பன் அல்லவா. இறையாதே அமைதியலா இரு என்று சொன்ன தகப்பன் அல்லவா. சர்மையுள்ள தகப்பன் அல்லவா. அதோ அந்த கை நீட்ட முடியாத 18 வருடம் இவ்வளவும் நிமிர முடியாத ஒரு கூனியை பார்த்து நீ எழுந்து நிமிர்ந்து நில்லுன்னு சொன்னீங்க. அந்த அசுத்தாவியை விரட்டினீங்க தகப்பனே. அந்த அசுத்தாவி தகப்பனே, அந்த மகனை அசுத்தம் ஆவி அலக்கடிச்சு தொல்லை பண்ணிய பொழுது இல்லை, அந்த மகனை விட்டு அந்த அசுத்தாவி கடந்து போன்னு சொன்னீங்க தகப்பனே. இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாத என்ற வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் தகப்பனே, உம்முடைய வழிநடத்தல் தகப்பனே, இது எங்கள் ஒரே ஜெப வீட்டு முழுவதும் தகப்பனே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய வல்லமை இறங்க வேண்டுமாய், உம்முடைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒரு மனிதனை இல்ல, ஜீவனுள்ள தகப்பனாகி உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசைங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறே. ஓடுகிறே ஓடுகிறே என் இயேசுவுக்கா ஓடுகிறே. ஓடுகிறே ஓடுகிறே என் இயேசுவுக்காய் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக எனக்காக இயேசு நிமித்த என் பாதையிலே நான் போவேன்.
ஓடுகிறேன். அப்பா எனக்காக நியமித்த இந்த பாதையிலே ஓடுகிறேன். அல்லேலூயா 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 பரமாழப்பின் பந்தய பொருளுதான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமாழப்பின் பந்தய பொருளுக்கா இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா ஓடுகிறேன். ஆம் தகப்பனே, நீங்க பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம். கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிறவருடைய இருத்தின் தியானங்களும் சமத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டோரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த லெந்து நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கூட்டத்தை அன்பு பாஸ்டர் லாசர் ஐயா ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. அவர்களையும் அவருடைய துணைவியார் மற்றும் பிள்ளைகள், திருச்சபை மக்கள் ஒவ்வொரையும் வாழ்த்துகிறேன். ஆனால் இந்த வருஷம் உங்கள் சர்ச்சிலையும் தினமும் ப்ரேயர் காலையிலையா நைட்டு நல்லா பஜனை பண்ணுறாரு, நல்லா பாடுறாரு, சூப்பராக பாடினார். அவரை விட நான் சிறப்பாக பாடலை, நல்லா செய்கிறாரு. நிறைய மக்கள் தினமும் இவ்வளோ பேர் வருவாங்களா? தினம் இவ்வளோ பேர் வரீங்க. லெந்து நாட்கள் என்பது ஒரு விசேஷித்தம். இது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காலம். கிறிஸ்தவத்தில் 2 காலம், அட்வென்ட், லெண்டு. அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலம். லெண்டல் என்பது நம்மை புதுமைப்படுத்திக் கொள்ள ஒரு காலம். ஃப்ரெஷ்அப் ஆகிறது. பிஹெச்டி படித்தவங்க, டாக்டரேட் படித்தவங்க 2.5 லட்ச ரூபா சம்பளம் அவங்களுக்கு. டீச்சராக இருக்கவங்களுக்கு அவங்க வருஷத்தில் ஒரு ஃப்ரெஷ்அப் கோர்ஸ் போவாங்க தன்னை புதுமைப்படுத்திக் கொள்வதற்கு. டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் போடுவாங்க வருஷத்தில் ஒரு முறை, ஒரு வாரம் ட்ரைனிங். அதே மாதிரி டிடிஆர், ட்ரெயினில் டிடிஆர் இருக்காங்களே, அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்அப் கோர்ஸ், எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி லெண்டல் என்பது ஒரு ஃப்ரெஷ்அப், நம்மளை புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம். அட்வென்ட்னா இல்லை, அட்வென்ட் என்பது நம்மை புதுமைப்படுத்திக்கிற காலம், வருகையின் காலம். அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலம். அந்த வருகையின் காலம் என்ன பண்ணணும்னா, எதுக்கு இயேசு வந்தார், ஏன் வந்தார், எப்படி வந்தார், அவர் வந்ததின் நோக்கம் என்ன, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அது எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். காட்டில் உட்கார்ந்து ஆடுகள் மேய்த்தவங்களுக்கு ஒரு பெருத்த சந்தோஷம், லைட் வந்தது, உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். வான சாஸ்திரிகள், ஜோசியர்கள் வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து சொல்கிறவங்களுக்கு விடுதலை சொல்கிறாங்க. அவங்க ஒரு மணவாளன் பிறப்பாருன்னு பல 600 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இயேசு என்பவர் மனிதனுடைய பாவங்களை மீட்டுக் கொள்வதற்காக வருகிறார். ஆனால் அவர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பொழுது அந்த ஆணோடு உறவு இல்லாத நேரத்தில் அந்த பெண்ணுக்கு குழந்தை வருது. ஆனால் அந்த ஆண் நல்லவராக இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி அதுக்கப்புறம் யாருக்குமே குழந்தை அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பிறக்கலை. அதுக்கு முன்னாலே இல்லை, 6000 ஆண்டுகள் இந்த பூமியோட சரித்திரம் இருக்கு. 6000 ஆண்டுகளில் அப்படி யாருக்குமே முன்னாலேயும் பிறக்கலை, பின்னாலேயும் பிறக்கலை. கணவனோடு இணையாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலை, அந்த ஒரு பெண்ணுக்கு தான் பிறந்துச்சு. அதே மாதிரி இயேசுவின் வருகை என்பது ஏழை மக்களுக்கு விடுதலை, இருளில் வாழும் ஜனங்களுக்கு விடுதலை. அந்த விடுதலை ஏன்னா மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. குடியினால, கஞ்சானால, சாராயத்தினால, பிட் பாக்கெட் பண்ணுறதால எத்தனையோ மக்கள், ஏழை மக்கள் உணவு இல்லாமல் ஆயிடுறாங்க. பிட் பாக்கெட் அடிக்கிறவன் நல்லா இருக்கானா, நல்லா இல்லை. அந்த டைமில் குடிக்கிறான், ஜாலியாக இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு என்ன இல்லை, மனசில் அமைதி இல்லை. பிட் பாக்கெட் பறி கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க, 1 மாதத்துக்கு செலவுக்கு துட்டு இல்லாமல், ஐயோ பாவி எடுத்துகிட்டு போயிட்டான், ஐயோ பாவி, எவனோ பிட் பாக்கெட் திட்டி
அவனுக்கு சாவும் போது இந்த அம்மா நொந்து போறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இது இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசுங்கிற ஒரு நபருக்குள்ள வர்றப்போ உன் பாவத்தின் இச்சைகளை நாம் வெளியிடணும். கலாத்தியர் 5:19 சொல்லுது, உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொய், களவு, சூது, பில்லி சூனியம் இவைகளெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே வரணும். உனக்கு விரோதமா இதுதான் ஒரு மனிதன் எதுக்கு ஒரு பெண் பாவம் செய்யறான்னா, அந்த பெண் தப்பான வழிக்கு ஏன் போறான்னா, அந்த ஆண் வாங்குற சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்துருந்தா அவன் போக மாட்டான். அவன் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லாத குறை, தேவையான நிலைமையில ஏதோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு தவறு செய்கிறாள். இதெல்லாம் விட்டு விட வேண்டுவதற்கு இயேசு கிறிஸ்து நல்ல கொள்கைகள் சொல்வதற்காக, அதுதான் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பின்னத்தில் அன்பு கூற வேண்டும். அன்புங்கிற ஒரு வழி வந்துச்சுன்னா, நான் இவர் பாக்கெட்ல இருந்து திருட மாட்டேன், அவர் என் பாக்கெட்ல இருந்து என்ன பண்ண மாட்டாரு, திருட மாட்டார். அந்த அன்புங்கிறது வந்து மனைவி அவன் என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான். மனைவி புருஷனை திட்ட மாட்டா. பக்கத்து வீட்டுக்கு சண்டை வராது. அதுதான் காந்தி சொல்றப்போ சாந்தி சேனைங்கிறார். சாந்தி சேனைங்கிற ஒரு அமைப்பு அந்த பைபிள்ல இருந்து அவர் எடுத்து சொல்றாரு. சாந்தி சேனை வந்தா போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், ப்ளூ லைட்டு சோப்பு லைட்டு வேண்டாம், வீட்டுக்கு பூட்டு வேண்டாம், எந்தவித கவலையும் இருக்காது, எல்லாம் அது சரிசமமாயிரும் சொன்னார். அதுதான் ஜீசஸ் அந்த கொள்கையை சொன்னார். அந்த கொள்கை தான் இயேசுக்கு காந்தியடிகள் எடுத்தார். தேசப்பிதா, சாந்தி சேனை, அதுதான் அட்வென்ட், இயேசுவின் வருகை. இயேசுங்கிற ஒருத்தர் எனக்குள்ள வர்றப்போ, இயேசுங்கிற ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? வெத்தலை பாக்கு போட்டிங்களா, பான்பராக் போட்டிங்களா, சண்டை போட்டிங்களா, ஒரு மாதிரி இருந்தீங்களா? ஆனால் இயேசுங்கிற ஒரு நபர் வந்த பிறகு ஜஸ்ட் சேஞ்ச் இருக்குல்ல, முழுசாக மாறாட்டாலும் கொஞ்சமாவது மாறி இருக்கும். சண்டை போட்டு ஏன் சண்டை போட்டோம்? இதுதான் இயேசுவின் வருகை. இயேசுங்கிற ஒரு நபர் எனக்குள்ள வந்துட்டு என்னவோ அதுதான் அட்வென்ட். லெண்டல் என்பது நம்மை புதுமைப்படுத்தி கொள்வது ஜெபத்தினால். அதுதான் கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஜீவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கும் மக்கள், உயிருள்ள ஆண்டவரை தொழுது கொள்ளும் மக்கள். அதுதான் மோர் மார்க்கெட்டில் உயிருள்ள ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்றதால தான் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க 3 பேர். யாரெல்லாம்? சுரேஷ் பாஸ்டர், டேவிட் ராஜன், இன்னொரு டேவிட் ராஜன். முந்தா நாள் இவரும் நானும் பெரிய மேடையில் இங்கேருந்து ஆந்திராவில் பள்ளிப்பட்டில் போய் இவரும் சுரேஷும் சூப்பர் டான்ஸ் ஆடினாங்க. இந்த டான்ஸ்லாம் போடணுங்க தான் நான் 7 மணிக்கே வந்துடுறேன். நான் ஆனால் கடைசி சூழ்நிலை ஐயா வர வேண்டாமான்னு கேட்டேன், கொஞ்சம் விட்டுட்டா ஈஸியாக இருக்குமே. என்ன என்னுடைய வேலைகள் அப்படி அமைஞ்சு போகுது. அதுக்கு தான் இவ்வளோ பாஸ்ட்டாக வர சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் எல்லாம். இந்த இவர் எல்லாம் நல்ல அதெல்லாம் ஜீவிக்கிற உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள். யார் ஆராதிக்கிறோம்? இந்த அட்வென்ட்ல இயேசுங்கிற ஒரு நபரை எடுத்துக்கிட்டேன்னா, லண்டன்ல உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். யார? இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள டிஃப்ரெண்ட். நம்ம ஆண்டவர் யாரு? மரியாள்கிட்ட சொல்ற, உயிரோடு எழுந்தவரை நீங்கள் மரித்தொழுத்திலிருந்து தம் சொன்னபடியே அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் அங்கே இல்லை. நான் வீட்டுக்காரர் செத்து போனா, என்னப்பா கிறிஸ்மஸுக்கு சேலை வாங்கி தருவேன், எக்ஸலன்ட் ரோட்டில் போய் பிரியாணி வாங்கி தருவேன், பரோட்டா வாங்கி தருவேன், சரி எங்கே பீச்சுக்கு கூப்பிட்டு போவேன். இப்போ செத்து பண்ணி யாருப்பா கூப்பிட்டு போனால் அவருக்கு கேட்காது. கேட்குமா? ஒரு தம்பி, எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி செத்து போனா. அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாரு. கல்லறைக்காரன் குழியை கொஞ்சம் கம்மியாக தோண்டிட்டான். பாடியை வச்சுட்டு அந்த குழியை தோன்றோம் முழு அந்த பேச காசிமேலில். அப்பா அழுகுறான், நைனா யாரு நைனா டீ வாங்கி கொடுப்பா, டீ யாரு நைனா வாங்கி, செத்து போனியே நைனா. அவன் அழுகுறான் அப்படியே. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறப்ப என்ன பண்ணுவார், எப்போவுமே இந்த அம்மா டீ தருவாங்க, இன்றைக்கி டீ தரல. எங்கே போனாலும் டீ வாங்கிட்டு வருவாங்க ஃப்ளாஸ்க்கு அந்த மொன கடையில். இன்றைக்கி பக்கத்து கடையில் எப்படியோ பொண்ணை பார்த்தோன்னா மறந்துட்டாங்க. உங்களுக்கு பெரிய பொண்ணை பார்த்தோன்னா மறந்துட்டாங்களான்னு தெரியல. பெரிய பொண்ணு எங்கே இருக்கா, சின்ன பொண்ணு எங்கே இருக்கா, 2வது பொண்ணு, 3வது பொண்ணு, இன்னொரு பையன் டான்ஸ் ஆடுவான், அவன் ஆளை காணலையே. எதுக்கு மறந்தாங்களோ தெரியல. நான் அவங்க டீ தரவங்க ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடே வந்தேன். சொல்லிட்டாங்களாம். ஆனால் நம்ம இது எதுக்கு சொன்னேன்னா, நம்ம ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாட்டோம். இது மனிதர்கள்ட்ட நம்ம என்ன பண்ண முடியாது. நீங்கள் நானும் அதுதான் ஆராதிக்க. இந்த அட்வென்ட், இந்த லெண்டல் என்ன பண்ணணும்னா, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும்
கடந்து போகாது. இந்த லெந்து காலங்களில் நம்ம உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்படின்னா, இந்த லெந்து நாட்கள் என்ன பண்ணுன்னா, தபசு காலம் என்னன்னா, பாவ நிவிர்த்தி செய்யும் காலமா. பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பாவ நிவிர்த்தி. கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகணுங்கிற நிலைமை. ஆனால் அதை செய்யக்கூடாது என்று ஒரு ஆண்டவரோட வைராக்கியமா. ஒரு சிலருக்கு சுருட்டு பிடிச்சாதான் ஏதோ நடக்கும். ஆனா அந்த சுருட்டே இல்லாம விடுதலை கிடைக்கும். அதான் பாவ நிவிர்த்தியின் காலம் என்று சொல்லுகிறது. அடுத்து ஃபெய்த், விசுவாசம். ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்ப எனக்கு என்ன பண்ணுவாரு? விடுதலை தருவார். என் வேதனைகளை எனக்கு மாற்றுவார். என் துன்பங்களிலிருந்து எனக்கு என்ன பண்ணுவாரு? விடுதலை தருவார். ஃபெய்த், விசுவாசம். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் கோஷத்தினாலும் போகாத வார்த்தையின்படி விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்திருந்தாலும் விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் காலத்துல நம்ம ஜெபத்துல எதை கேட்கிறோமோ, ஒரு சகோதரி இவ்வாறு சொல்றாங்க, நான் குழந்தை இல்லை, அடி வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணேன். தகப்பனே மால முடியும்பா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே, இதிலிருந்து நாட்கள் எனக்கு ஒரு விடுதலை தாங்க. எத்தனை பேர் இப்போ தொடர்ச்சி எனக்கு மீட்டிங் இருக்குது, தொடர்ச்சி ஏதாவது மீட்டிங்கில் வரப்போன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணீங்க, எப்படி எனக்காக சொன்னீங்களோ தெரில, ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடச்சிருக்கு. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, மீட்டிங் முடிச்சு கொண்டோம் நின்னா அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் விசுவாசத்தோடு நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அடுத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த காலங்களில் அன்பு கூறுறது. பிறகு என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இந்த நாட்கள் என்பது நம்ம ஜெபத்தில் இருக்க மட்டும் அன்பு கூறணும். ஏன்னா 1 கொரிந்தியர் 13 சொல்லுது, கை எல்லாமே தீர்க்க தரிசனம் போய், எல்லாமே போய், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, ஃபெய்த், ஹோப், சேரிட்டி. அன்பு மட்டும்தான் நிற்கும். கடைசியில் நிற்கிறது எது? அன்பு. அதுதான் இந்த லெந்து காலங்கள். ஒருவேளை இந்த லெந்து காலங்களை நம்மை புதுமைப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டவருமே அழைக்கிறார். நம் காலை பொதுவாக அந்த லெந்து நாட்களில் ஒருவேளை உணவு சாப்பிட மாட்டாங்க, டெய்லி பூ வைக்க மாட்டாங்க, கறி மீன் சாப்பிட மாட்டாங்க, பொதுவாக வீடு கட்ட ஆரம்பிக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இந்த 47 நாட்கள் இது கிறிஸ்தவத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது காலையிலையும் நம்ம ஜெப நேரத்தை கூட்டிக்கணும். இந்த காலங்களில் நம்ம ஜெபிக்கிற டைம், அதுக்கு தான் திருச்சபையில் ஆராதனை. நிறைய சர்ச்சில் இப்போ காலையில் 5 மணிக்கு ஆராதனை. எங்கள் சர்ச்சிலலாம் 100 பேர் வர்றாங்க டெய்லி 5 to 6. நான்லாம் படுத்துட்டு காலையில் எழுந்திருக்க நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். கண்டிப்பாக போகணுன்னு காலைல 4:30க்கு எழுந்திருக்கிறப்ப என்ன பண்ணாது, எழுந்திருக்கவே முடியாத ஒரு நிலைமை இருக்கும். இருந்தாலும் தகப்பனே ஒரு பலனை கொடுங்கன்னு எழுந்து போகிறப்போ ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் ஆண்டவர். இந்த லெந்து நாட்களுக்கு தினமும் சர்ச்சைக்கு வரணும், ஆண்டவர் தொழுது கொள்ளணும். இங்கே ஜெபிக்கிற டைம் மட்டுமில்லை, வீட்டில் போய் வேதம் வாசிக்கணும். உங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியல, ஜெபிக்கணும். என்ன ரிசீவ் பண்ணுங்க, சொல்கிறத கேட்குறீங்க, அது மனசில் இருக்கிற வசனங்களை உங்களுக்கு சொல்லி 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 நீங்கள் வீட்டில் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆஸ் வெனஸ்டே அந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஆரம்பிச்சது சாம்பர் புதன், அதுலேருந்து இந்த மாதம் 31 ஈஸ்டர் வரையும் 47 நாட்கள் இல்லை 40 நாட்கள் ஜெப நேரம், 7 நாட்கள் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள், மனமகிழ்ச்சியின் திருநாள், அவர் நமக்கு தூயாவுடைய மகிமை தந்த திருநாள், திருச்சபை கூடிய திருநாள். அதான் அந்த 7 நாளில் லெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்டவர் உயிரோடு எழுந்த நாளில் மனமகிழ்ச்சி நாளில் என்ன இருக்கக்கூடாது? ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 7 நாளை கழிக்கணும்னு நினைக்கிறாங்க வர்ற சண்டேவை. அதனால தான் ஆஸ் வெனஸ்டேல ஆரம்பிக்கிறாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை முடியுது. 7 ஞாயிற்றுக்கிழமை முடிச்சா 40. இந்த 40 எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, நோவா காலத்தில் மழை பெஞ்சது 40 நாட்கள், மோசே 40 வருஷம் ஏரோது அரண்மனை, எகிப்தோட அரண்மனையில் இருந்தார், எகிப்து தேசத்தோட அரண்மனையில் இருந்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில் வாழ்ந்தார். 40 வருஷம் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக நடத்தினார். இந்த 40 என்பது தாவீது 40 ஆண்டுகள்
அரசாண்டார். சவுல் 40 ஆண்டுகள் அரசாண்டார். எசேக்கியேல் தீர்க்கனை கூப்பிட்டு 40 ஆண்டுகள் நீ 40 நாட்கள் என் மக்களுக்காக ஜெபின்னு எசேக்கியேல் தீர்க்கனை கூப்பிட்டு சொன்னாரு. எலியா ஒரே ஒரு வேளை உணவுல 40 நாட்கள் கடந்து போறார். இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு ஒருவன 40 நாட்கள் பாஸ்டிங் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பொழுது பயந்து போன சீஷர்களுக்கு 40 நாட்கள் இருந்து அவளுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும் ஆண்டவர். முதலாவது இயேசு மரித்து உயிர்த்து பாரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த தூயானுடைய மகிமை பெண்டேகோஸ்தே நாள்ல முதலாவது விடுதலை பெற்றது 40 வயது மனிதன். நான் கிட்டத்தட்ட பிறந்திலிருந்து 40 ஆண்டுகள் நடக்கல. அந்த மனிதனை தான் பேதுருவையும் யோவானையும் பார்த்து எழுந்து நடங்கிறாங்க. அவன் வயது 40. இப்படி அநேக 40 இருக்கு. அந்த 40 கணக்கு பண்ணி தான் 40 நாட்கள் மழை. இந்த 40 கணக்கு பண்ணி தான் 40 நாட்கள் பாசிங் இருக்குன்னு அந்த கிறிஸ்தவ மக்கள் நமக்கு நம்முடைய மூதாதைகள் கிபி 320 கிறிஸ்தவம் பின்தங்கின நிலைமையில நம்ம ஜெபிக்கிறப்போ இவகை ஜெபம் உபவாசத்திலும் ஜெபத்திலும் கடந்து போது நம்ம ஜெபத்தோடு இந்த 47 நாட்கள் நம்ம இருக்கிறப்ப 7 நாட்கள் நீங்க பாசிங் இருக்காம 40 நாட்கள் பாசிங் இருந்து நீங்க ஜெபித்து பாருங்க. இந்த 40 நாட்களும் நீங்க சர்ச்சுக்கு இந்த 47 நாட்களும் சர்ச்சுக்கு வந்துருங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கூடுமான வரையும் ஆலயத்துல நீங்க கலந்து கொண்டு உங்களுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா இந்த வருஷம் ஒரு விடுதலை தரும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உங்களை வழிநடத்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த 40 என்பது ஒரு விசேஷித்த ஒரு காலம். இந்த 40 நமக்கு ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தி கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி இந்த 40 பார்க்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை அந்த ஆண்டவற்ற தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஒரு மனிதனை அல்ல, ஜீவனுள்ள தகப்பனாகி உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களோடு இறங்கட்டும் தகப்பனே. ஒரு தேவையோடு உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க, வழிநடத்தலை தாங்க. தூயானுடைய மகிமை என்னோடு இடைபடட்டும் என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனவர். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வே, ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே, ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! பொதுவா இந்த லெந்து நாட்களில் ஒரு அருமையான தலைப்பை பாஸ்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கொடுத்த நோட்டீஸில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி வந்ததோ தெரியல. சொல்லுங்களேன் அந்த வசனத்தை. ம் 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 பாவம் அறியாத அவரை நமக்காக. பொதுவாக அதாவது ராக்லாண்டுங்கிற ஒரு மிஷினரி, ராக்லாண்டு, நம்ம ராபர்ட் கிளைவ்ங்கிற ஒரு கவர்னர் ஜெனரல் சென்னையில் இருந்தாங்க. ராபர்ட் கிளைவ் அவங்க காலங்களில் கிறிஸ்தவம் ரொம்ப வளர்ந்துச்சு. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வருவாங்க. சென்னை மாகாணம்னு பெயர். சென்னையில் இருந்தார். தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தான் கவர்னர் ஜெனரல் வெள்ளக்காரங்காலத்தில், ஆட்சி காலத்தில். அவர் ஒரு நாள் திருநெல்வேலிக்கு போனார். திருநெல்வேலியில் போய்
அங்கே இருக்க அந்த ஃபாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் கலந்துக்கிட்டார். அவர் கவர்னர் ஜெனரல் ஆட்சியாளர். அவர் பாஸ்டர் மீட்டிங் போகணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் போயிட்டார். அங்கே போயிட்டு அவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, இது 1920 அவருடைய காலங்கள் 1930 40 நினைக்கிறேன். ராபர்ட் கிளைவ் இதே மாதிரி ராக்லண்டுன்னு ஒருத்தர் வந்தாருங்க, இங்கிலாந்துலேருந்து போனார். அப்போ அந்த ராக்லண்டுடைய கல்லறைக்கு அந்த ராபர்ட் கிளைவ் போய், அது ஒரு காட்டுக்குள்ளே, இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே கல்லறை இருந்துச்சு, இன்றைக்கி யார் கல்லறையுமே இப்போ இங்கே இல்லை, இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த கல்லறையில் முட்டி போட்டு அந்த கல்லறையை காட்டுறாங்க. அந்த ஆள் கெட்டப்படலை, மண்ணோடு மண்ணாயிட்டு, முள் செடி இருக்குது, இந்த இடம்தான் இருக்குங்கிற ஒரு அறிவிப்பில் சொல்கிறாங்க. அந்த முள்ளுக்குள்ளே பக்கத்தில் நின்று அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாரு அந்த ராபர்ட் கிளைவ். ஒரு கவர்னர் ஜெனரல், இன்றைக்கி நம்ம கவர்னர் ரவி ஐயா ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல, இல்லை நம்ம சிஎம் ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும், நின்று ஜெபம் பண்ணி அழுகிறார். கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களிலிருந்து தாராய் தண்ணி வடியுது. அவருடைய கோட்டு ஷர்ட்டு எல்லாம் நனைஞ்சிருது, பேண்ட் வரையும் கண்ணீர் வடியுது. கிட்டத்தட்ட 10-15 நிமிடங்கள். சிவகாசி வெயில் நம்ம ஊரை மாதிரி 3 மடங்கு அதிகம் இருக்கும். அந்த பூமி கந்தக பூமின்னுவாங்க. அதனால் நாங்கள் பட்டாசு செய்கிறோம், மழையே பெய்யாது. மழை பெஞ்சால் அவங்களுக்கு லாஸ். பட்டாசு அடிக்கடி விபத்து, போன வாரம் கூட ஒரு விபத்து நடந்துருச்சு. அவர் எழுந்த பிறகு அவருடைய உதவியாளர் கேட்குறாரு, ஐயா எதுக்கு இப்படி எழுதிங்க? சொன்னார், இவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன், இந்த கல்லறையில் இருக்கிறவர். அவங்க வீட்டில் எங்கள் அப்பா மாடை கழுவுனார், மாட்டோட சாணி அள்ளி போட்டார், மாட்டோட கோமியம் யூரின் எடுத்து ஊற்றுவார். அவங்க வீட்டு பாத்ரூமை கழுவார் எங்கள் அப்பா. நானும் அவர் கூட வேலை செஞ்சேன். எங்கள் அப்பா படிக்கலை, இது இவருடைய அப்பா பெரிய பணக்காரர், என் மகனை படிக்க வச்சார். நான் வீட்டில் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு என்னையும் படிக்க வச்சார் அதே ஸ்கூலில். நான் அன்னைக்கு படிக்கலைன்னா இன்றைக்கி கிழக்கிந்திய கம்பெனியுடைய பிரதிநிதியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கவர்னர் ஜெனரலாக வந்திருக்க முடியாது. இவருடைய அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு கவர்னர் ஜெனரலாக மாறியிருக்கேன். தன் வாழ்வை அர்ப்பணித்தார். நான் இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கேன்னா அதுக்கு இந்த கவர்னர் ஜெனரல் தான் காரணம்னு சொன்னார். நான் கவர்னர் ஜெனரலாக இருக்கேன்னா இந்த ராக்லண்ட் தான் காரணம். இவங்க அப்பா எனக்கு உதவி செய்தாங்க, இவரும் எனக்கு உதவி செய்தார். இவங்க இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்க முடியாது. ஒருவேளை இயேசுங்கிற ஒரு நபர் வரலன்னா நீங்கள் நானே எப்படி இந்த இது என்ன இடம், அந்த ஊழியக்காரர் சொன்னார், நாங்கள் ட்ராக்ஸு கொடுத்துருக்கேன், காட்பாடா தானே, எப்படி இருந்திருக்கோம். காட்பாடா அங்கே பாஸ்டர்ஸ் வரல, தடி கொடுத்தா அங்கே ஒரு சர்ச்சு, இங்கே ஒரு சர்ச்சு, இங்கே ஒரு சர்ச்சு, அங்கே ஒரு 4 சர்ச்சா 3 சர்ச்சு, ஒரு வீடு இடையில. இவ்வளோ சர்ச்சு என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ மக்கள் 6:30 மணிலேருந்து இருந்திருப்பீங்களா? நீங்கள் இயேசுங்கிற ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளும், நீங்கள் எப்படி இருந்தீங்க? இயேசுங்கிற ஒரு நபர் இன்னைக்கு வந்ததால் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை அவர் பாவம் அறியாத அவர் கேட்குறாரு, யோவான் 8ஆம் அதிகாரத்தில், என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களிடத்தில் யாராவது சொல்லக்கூடுமா? பாவம் இல்லாத ஒரு மனிதர், ஏன்னா ஒரு கண்ணின் வயிற்றில் பிறந்திருக்கிறார். தாவீது சொல்லப்ப, என் தாய் என்னை பாவத்தில், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றப்போ அது பாவமான கர்ப்பமா, அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணுமா. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பிறகு தான் ஆணும் பெண்ணும். அதுதான் அந்த ஆண் இல்லாமல் தூயானுடைய மகிமையோடு தூயானுடைய வல்லமையோடு அவர் பிறக்கிறார். அதனால 1 கொரிந்தியர் 15:3 சொல்லுது, கிறிஸ்துவான வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, என்னுடைய பாவங்களுக்காக மரித்துங்கிறார். யோவான் 3:16 சொல்றார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இயேசுங்கிற ஒரு நபரை நீங்களாம் ஏற்றுக்கொள்றப்போ மத்தேயு லூக்கா 11:24 சொல்லுது, மத்தேயு 12:43 சொல்லுது, ஒரு மனுஷன், ஐயா எனக்கு இந்த சிகரெட் இல்லைன்னா வாழ முடியல, வீடா இல்லாம வாழ முடியல, மாமா இல்லாம வாழ முடியல, எனக்கு இந்த ஹான்ஸ் இல்லாம வாழ முடியல, நான் இப்படி ஒரு நாளைக்கு பொய் சொல்லாம என்னால வாழ முடியல, ஒருத்தருக்கு பிக் பாக்கெட் அடிக்க வாழ முடியல, ஏன்னா என்னதான் ஜெபம் பண்ணிட்டு போறேன், நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு, ஆனா என்னை அறியாத நான் தப்பு பண்றேன், நான் தப்பு பண்ணாம இருக்க எனக்கு என்ன வழின்னு கேட்கிறப்போ, ஐயா நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒப்பு கொடுக்குறப்போ சில நாட்கள் தப்பு பண்ணாம இருக்காங்க. ஆனா உலகத்து மனுஷன் சொல்றான், நீ இப்படி இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். இன்னைக்கு வாட்ஸ்அப் போட்டிருக்கான், 2 பிள்ளைகளையும் படத்தை போட்டு என்கிட்ட, இவனை பாருங்க நான் அழுகுறான். என்னை குடிச்சானு வெட்டி விட்டோம். குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போனால்
பிள்ளை என் பேத்தி வந்து இவனை டிரைவரே வேண்டாம்னு அழுதுட்டான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனை நல்லா நேசிக்கும். அன்னைக்கு கார் விட்டு போய் இடிச்சிட்டான் பிள்ளைகளை வச்சுட்டு. பல முறை அது வந்து ஒரு 15-20 வருஷமாக என்கிட்ட இருக்கான். என் ரொம்ப பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான். என் மேலே ரொம்ப பாசம், எஸ்கார்டு. என்னை அப்படியே நிற்பான். யாரும் என் பக்கத்துலேயே வர முடியாது. ஆண்ட்ரூ பாஸ் கூட வர முடியாது என் பக்கத்தில் இருப்பான். அவன் இருந்தால் லாசர் தள்ளிப்படானுவான், விடவே மாட்டான். அவ்வளோ பாசம் என் மேலே, அவ்வளோ நேசிப்பான். ஆனால் ஒருத்தர் போய் சாராயத்தை தொட்டு நாக்கில் ஒரு சொட்டு வச்சுட்டா போதும், பல லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பான். அப்புறம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான் எல்லாத்துக்கும். 3 மாதம் குடிக்க மாட்டான், இல்லை 6 மாதம் குடிக்க மாட்டான். வாங்கி கொடுத்துட்டா ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வச்சா போதும், இல்லை லேசாக அந்த வாசனையை காட்டினா போதுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சுது அவன் ஆட்டம். என்ன பேசுகிறானே அவனுக்கு தெரியாது, ஆனால் எங்கிட்ட மரியாதையாக இருப்பான். இது அடிக்கடி அவன் பண்ணுற தப்பு. ஆனால் பல முறை கவுன்சிலிங் போய் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி என்ன பிரமாணம் எடுத்து என்னென்ன பண்ணாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கிறுக்கன் ஆயிடுவான். 1 வாரம் இப்போ கிறுக்கன் ஆகிட்டான். வராதரான்னு வெட்டி விட்டாங்க. நான் இந்த தடவை நான் சொல்கிறேன், சேர்த்துக்கலாம், எவன் குடிக்காமல் இருக்கான், டியூட்டியில் குடிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு நாள் பாருங்கள், ஏர்போர்ட்டு காலைல 5:45 ஃப்ளைட்டு. நான் எப்போவுமே ஷார்ப்பாக லேட்டாக போகிற ஆள். இங்கே வர மாதிரி அங்கேயும் லேட்டாக தான் போவேன். விறுவிறுன்னு உள்ளே ஓடுவேன். அப்படி தான் போவேன் நான். என் லைஃபே அப்படி ஆகிட்டு ஸ்பீடு. அந்த கவர்னர் மாளிகை தாண்டினோடனே வேளச்சேரிக்கு திரும்ப இடத்துல எப்போவுமே அந்த ஒயின் ரைடு அங்கே ஒன்று இருக்கும். எல்ஐசி தாண்டின ஒரு இடத்துல இருக்கும். இங்கே நடராஜ் தேட்டர், இங்கே பத்மநாபா தேட்டர் பக்கத்தில் ஒரு ரைடு இருக்கும். ஜிஹெச் முன்னால் ஒரு ரைடு இருக்கும். ஊத சொல்லுவாங்க. இது ஏதாவது ஒரு இடத்துல ஊத வச்சுருவாங்க. இவன் அங்கே ஊத வச்சுட்டாங்க, தண்ணி அடிச்சுனா காரை விட்டு இறக்கிட்டான். டிராஃபிக் போலீஸ்காண்டி இவ்வளோ சொல்கிறேன் நான் யார். அவன் அந்த நேரத்தில் கேஸ் கிடச்சினா விட மாட்டாங்க. அப்போ தான் சத்தியபுத்திரன் மாதிரி பேசுவாங்க அந்த ஆஃபீஸர். நாங்கள் அப்படி இப்படிமா. அப்புறம் நான் ஒரு ஆட்டோவில் போயிட்டேன். ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி, ஐயா காரை அனுப்பி விடு, நான் அவசரமாக போகிறேன், நீங்கள் போங்கன்னாச்சு நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆஃபீஸரே காரை அனுப்பி விட்டார். அவன் குடித்தது அன்றைக்கி மாட்டிச்சு. அதேமாரி இப்போ அவன் போடுறான் வாட்ஸ்அப்பில், என் பிள்ளை பாருங்கிறான். நேற்று காட்டுறாங்க. நான் சொன்னேன், சேர்த்து விடுங்க, குடிக்க விடான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். பொதுவாக அதுதான், இந்த பழக்கம் நம்ம விட்டு போகலன்னா அந்த அசுத்தாவி நமக்குள்ளே திரும்ப வந்துடுமா. ஆனால் இயேசுங்கிற ஒரு நபர் எனக்குள்ளே வந்துட்டா அந்த எண்ணமே வராது. அதுதான் லூக்கா 11 சொல்கிறாரு, மத்தேயு 12 சொல்கிறாரு. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போயிடுச்சுன்னா அது எங்கேயுமே சுத்தமாக தங்கிறதுக்கு இடம் இல்லை, எங்கேயுமே தங்கிறதுக்கு இடம் இல்லை. குடிச்சவனை பார்த்தா திரும்ப வருமா. நான் ஜோடிச்சு, நான் சுத்தமாக இருப்பேன், நான் பெயிண்ட் அடிச்சு. ஆனால் எனக்கு இல்லை, இயேசுங்கிற ஒருத்தர் இல்லை, பரிசுத்தாவி ஹோலி ஸ்பிரிட்டோட வல்லமை என்கிட்ட இல்லை, மீண்டும் அது என்கிட்ட திரும்ப வந்துடுமா. இதுக்கு தான் அவர் என்னுடைய பாவங்களுக்காக மாறினார். ஒருவேளை இன்னைக்கு அந்த மிஷன், இன்னைக்கு இந்தியாவில் ஒயின் இல்லாத ஸ்டேட் குஜராத், பீகார் நிதிஷ்குமார் ஐயா கட் பண்ணிட்டார். குஜராத் காந்தி பிறந்த தேசம்னு ஒயினை திறக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர், நிறைய ஸ்டேட்டு கவர்மெண்ட்டே ஒயினில் தான் போகுதுங்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை எங்கே வரும்? மிஷன் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் 3 ஸ்டேட்டு சேர்ற இடம். 3 ஸ்டேட்டும் ஒன்றா சேர்ற இடம். ரொம்ப பீல் இன மக்கள்னு ஒரு மக்கள் இருக்காங்க. பீல் இனம். அந்த மக்கள் பிறந்த உடனே பையனுக்கு கொடுக்குறது சாராயம். வீட்டில் சொந்தமாக காய்ச்சி கொடுக்குறாங்க. திருமணம்னா சாராயம் இல்லைன்னா என்னது இல்லை, திருமணம் இல்லை. தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா டீ கொடுக்குற மாதிரி சாராயம் தான் கொடுப்பாங்க. திருமணம்னா எல்லாத்துலேயும் சாராயம், சொந்தமாக காய்ச்சி. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு பகுதி, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், மெயின் ரோட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போக முடியாது, பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்குது. வீட்டில் காய்ச்சி குடித்தாங்க. ஆனால் இதுலேருந்து முழுமையான விடுதலை பெறுவதற்கு அந்த பீலியன மக்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரர் போனார் மிஷனில். அந்த மக்களோடு போராடி ஜெபித்து இன்னைக்கு அதில் 70 விழுக்காடு மக்கள் விடுதலை பெற்றிருக்காங்க. அந்த விடுதலை பெறுவதற்கு நாம் பெற்ற விடுதலை, இன்னைக்கு இந்தியாவில் நிறைய மக்கள் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்காங்க. பீகாரில் ஒரு ஊரில் போனீங்கன்னா, போன உடனே டீ தண்ணி நம்ம கொடுக்க மாதிரி அவங்க புகையில தான் கொடுப்பாங்க. புகையில வாயில் போடுற புகையில தான் கொடுப்பாங்க.
இப்படிப்பட்ட மக்கள் இந்தியாவில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு யாருங்க கிறிஸ்தவனர் மரித்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அவர் நியாயாதிபதியாய் எனக்கு விடுதலை கொடுத்தார். இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல மிஷன் போகணும். இன்னைக்கு காட்படா பகுதி விடுதலை பெற்ற பிரகாரமாய் கன்னிகாபுரம், மங்களபுரம், நேற்று மோர் மார்க்கெட்டில் நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த மார்க்கெட்டுக்கு போகிறேன். 40-50 வருஷமா இப்படி ஒரு ஏரியா, இப்படி ஒரு சர்ச்சு, இப்படி ஒரு பாஸ்டர், இப்படி ஒரு கூட்டம் அங்கே இருக்குன்னே நேத்தான் பார்த்தேன். எவ்வளோ மக்கள் விடுதலை. நடு ரோட்டில் கன்வென்ஷன், மக்கள் விசுவாசத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு எதிர்ப்பு இல்லை. ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த மிஷன் சொல்வதற்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட அதை தான் அவர் ஐயாவுக்கு டைம் இல்லை, எனக்கு அந்த மிஷன் சொல்வதற்கு டைம் இல்லை. நான் NMSIயில் ட்ரெஷராக இருக்கிறேன். 120 ஆண்டுகள் 1905 சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கப்பட்டது. 17 பேராயர்களோடு இன்னைக்கு 400 மிஷனரிகள் இந்தியாவில் இருக்காங்க. 29 மாநிலங்களில் பணி செய்து கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருக்காங்க. அந்த மிஷனில் இவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தேன். இவங்கெல்லாம் அந்த சிராம்பூர் யூனிவர்சிட்டியை பார்த்தாங்க. சூப்பர் சாப்பாடு 100 ரூபாய்க்கு, வெள்ளை சாப்பாடு, மீன் குழம்பு, முட்டை, ரசகுல்லா எத்தனை நாளும் கொடுத்தாங்க. டீ, பிஸ்கட்டு சாயங்காலம் கொடுத்தாங்க. அந்த 100 ரூபாய்க்கு சப்பாத்தி. நீங்கள் வந்தீங்கல்ல பாருங்க, அந்த ஏரியாவில் இன்றைக்கும் மக்கள் அடிமைப்பட்டாங்க. அது அடுத்த நாள் நான் உங்களோட போல் நான் முதல் நாள் போயிட்டு வந்தேன். சுந்தர்பன்ஸ் தண்ணியை தண்ணா ஊர், தண்ணியை தாண்டி போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். போட்டில் தான் போகணும். ஊருக்குள்ளே எப்பவுமே ஈரம், பாம்பு, பள்ளி. அந்த ஊருக்குள்ளே 2 சர்ச்சு திறந்தோம். அவங்களுக்கு அவங்க டைம் என் டைம் ஒத்து வரல. ஏன்னா சர்ச்சு ஸ்பான்சர்ஸ் பணம் கொடுத்தவங்க முதல் நாள் வந்துட்டாங்க. இல்லை இவங்களை கூப்பிட்டு போயிருப்பேன். ஆனால் அடுத்த நாள் ஒரு பாஸ்டர்கிட்ட இவங்க போனாங்க. அந்த பாஸ்டர் எப்படி கவனிச்சான்னு அவங்க சொன்னாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க ஏன்னு சாப்பாடு இல்லாமல் உணவு கொடுத்தாங்க, பூரி கொடுத்தாங்க, சூப்பர் பூரின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறப்ப எனக்கு வாயில் தண்ணி ஊறிட்டு. காலையில் மத்தியானம் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தாரு. ஒருவேளை அந்த மக்கள் இன்னைக்கு இன்னும் விக்கிர ஆராதனையில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த மக்களுக்கு யார் காஸ்பல் சொல்வது? அதை தான் அந்த அண்ணன் என்னமோ சொன்னார், நீங்கள் ஜெபத்தோடு அந்த காணிக்கை 10 ரூபா ஒரு உண்டியலில் போட்டிங்கன்னா ஜெபம் பண்ணி போடுங்க. 10 ரூபா ஜெபம் பண்ணிட்டு போடுங்க. உங்களுக்கு 100 ரூபா தருவார் ஆண்டவர். நீங்கள் கொடுக்க 10 ரூபாயில் ஒரு பிள்ளைக்கு ஒரு வேளை உணவு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைய படிக்க வச்சுருவாங்க. 3 வேளை உணவு கொடுத்துருவாங்க, ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த 50 ரூபா ஒரு நாளைக்கு போடுறப்போ ஜபத்தோடு போடுங்க. இந்த குழந்தைய ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஜபத்தோடு போடுங்க. இந்த லெந்து நாட்களில் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கடந்து போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் திருச்சபையிலேருந்து உண்டியல் கொண்டு போங்க. அந்த உண்டியலில் இந்த காலங்கள் சுய வெறுப்பு காணிக்கை என்று பெயர். ஒரு நாளைக்கு 20 பூ 10 ரூபாய்க்கு குறையாக வைக்க முடியாதுல்ல? வைக்க முடியுமா? 10 ரூபாய்க்கு கம்மியாக வைக்கலாமா? பூ வைக்க முடியுமா? விலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. 50 ரூபா ஒரு நாளைக்கு பூ வைக்கலாம். அந்த 50 ரூபாய் உங்கள் சர்ச்சைக்கு கொடுங்க. ஒருவேளை உணவு சாப்பிடல, ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போடுறேன். உங்கள் சர்ச்சில் ஒரு வாரம் 47 நாட்கள் கைப்பிடி அரிசியை கொண்டாந்து கொடுத்துருங்க. அந்த பாஸ்ட் வாங்கி இந்த மக்களுக்கு உணவு செஞ்சு கொடுத்துட்டோம். நீங்கள் ஒரு பிடி அரிசி போடுறப்போ உங்களுக்கு 100 பிடி அரிசி ஆண்டவர் தருவார். என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஆண்டவர் எனக்கு செஞ்சுருக்கார். இதுவரை உங்களுக்கு உண்டியல் கொடுத்தாரான்னு தெரியல. நாளைக்கு உண்டியல் கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். இது உங்கள் சர்ச்சையுடைய காணிக்கை, உங்கள் சர்ச்சையுடைய வருமானத்துடைய காணிக்கை. நீங்கள் ஜெபத்தோடு என்ன மக்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, வானமும் பூமியும் என்னுடையது. சங்கீதம் 50:12 சொல்கிறாரு. ஆனால் நீ கொடுத்து தான் நான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஆனால் நீ கொடுக்குறப்போ, இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன்னா, இப்போ உங்கள் வீட்டில் நான் சாப்பிட போகிறேன்னா அந்த அம்மா சப்பாத்தி, புரோட்டா, மட்டன், சிக்கன், பீஃபு, வேற என்னெல்லாம் கொடுப்பீங்க? எல்லாம் இப்போ ஒரு 10-12 ஐட்டம். அதான் கடவுளுக்கு எப்படி 50:12 வாசி பாப்பா. சங்கீதம் 50:12. நான் பசியாயிருந்தால் உங்களுக்கு நான் சொன்ன ஆகுது, நான் கட்டளையிட்டா வருது. பூமி நிறைவும் என்னுடையது.
சங்கீதம் 24 சொல்றார், பூமி நிறைவும். ஆனா நம்ம எப்படி கொடுக்குறோம்? நாளைக்கு காலையில் பாஸ்டர் வந்தேன்னா நான் உண்டியல் வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். ஃபோன் பண்ணிச்சுன்னா கொடுத்துருவாரு. உங்கள் சர்ச்சோடு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருவேளை சோறு பொங்குறப்போ ஒரு பிடி அரிசியை போடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கே இல்லைங்க, அது வேற. வெளியே முகம் கழுவுனேன், ஒரு அக்கா மாவு விற்காங்க, 15 ரூபாயா. அதில் 15 ரூபாய்க்கு இப்போ பெங்களூரில் என்ன பண்ணால் அன்னைக்கு மத்திய பிரதேஷ் போயிருந்தேன். மத்திய பிரதேஷ் சட்னி 2 சட்னியும் விற்காங்க. சட்னி, சாம்பார், கார சட்னி. இங்கே சட்னி விற்ற மாதிரி தெரியல. சட்னி விற்காங்களா? வடகரி விற்காங்களாம். அங்கே வெள்ளை சட்னி, கார சட்னி, சாம்பார் எடை போட்டு கொடுக்காங்க. அப்போ அந்த மாவில் நீங்கள் எப்படி எடுத்து வைக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? முடியாத ஒரு அம்மாவுக்கு ஒரு தோசை கொடுங்க, ஒரு இட்லி கொடுங்க. ஒரு அம்மா அங்கே ஒரு சட்டியில் தேவையில்லைன்னு ஒரு 50 இட்லி குப்பையில் போட்டிருக்காங்க. எதுக்கோ போட்டிருக்காங்க, பார்த்தேன். கெட்டு போச்சா? எதுக்கு போட்டாங்களோ தெரியல, வியாபாரம் ஆகலை. அவங்க வியாபாரம் ஆகும் முன்ன ஒரு ஏழைக்கு 2 இட்லி கொடுக்கணும். கொடுத்து பாருங்க. வியாபாரம் நீங்கள் முதல் இட்லி யாருக்கு கொடுக்கணும்? ராஜா ராணின்னு ஒரு ஹோட்டலு திருவாரூரில் இருக்குது. பஸ்ஸு உள்ளே போகிற இடத்துல ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டலு. கிறிஸ்தவர் இல்லை. திருவாரூர் கலைஞர் கருணாநிதி பிறந்த ஊர். திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ராஜா ராணி. எத்தனை ஏழை போனாலும் 4 இட்லி. அவர் கடையில் 19 வகையான சட்னி தருவார். எத்தனை சட்னி? சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு கொடுக்குறது 4 இட்லி, சாம்பார், சட்னி கட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் 2 பேர் வைப்பாங்க, ஆளுக்கு ஒரு பார்சல். 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, நைட்டு 11 வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொடுக்கறதால பெரிய தோசை 20-30 தோசை, வெங்காய தோசை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, விற்றுக்கிட்டே இருக்கு. பெரிய 2 இட்லி சட்னி அவிச்சுக்கிட்டே இருக்கான், இட்லி விற்றுக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இவங்க அந்த ஊருக்கு தான் டூர், தரங்கம்பாடி. நாம் கொடுத்தால் ஏழைக்கு இறங்கிறவன். அந்த அம்மா இட்லி போட்டது வியாபாரம் ஆகலன்னு போட்டிருக்காங்க. உண்மையில் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அவங்க கஷ்டம் பாவம். அவங்க லாபமே போச்சு. இன்னைக்கு கிடைக்கிற லாபம் அவங்களுக்கு போச்சு. இன்னைக்கு அவங்க நேரத்துலேருந்து மாவாட்டி கழுவி தொடச்சி எவ்வளோ பாடு. அந்த பாடுகளோட பயனே இல்லை. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 3 இட்லி 4 இட்லி ஒரு ஏழைக்கு கொடுத்து பாருங்கள். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் எனக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை கூட அதிலிருந்து நாட்களில் ஆண்டவர், ஏன்னா நமது பாவங்களுக்காக விடுதலை கொடுத்தார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை தாங்கன்னு அவரை நோக்கிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட தகப்ப. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. ஒரு சிலர் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு சிலர் கொட்டாவி விடுறீங்க, ஒரு சிலர் கால் வலிக்குங்கிறீங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டேன்னா. இருந்தாலும் ஒரு சிலர் ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற